ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை இன்னும் குறுகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கை அற்புதங்களை செய்து முடிக்கும். அவருடைய கை நம்மை தேற்றும் கையாய் இருக்கிறது, நம்மை அணைக்கும் கையாய் இருக்கிறது. அதே கையினால் அவர் நம்மை சிட்சிக்கவும் செய்கிறார். நம்மை உருவாக்கி உருமாற்றி நமக்கு ஒரு நாமத்தை கொடுத்து, இல்லை எல்லாரும் நாமத்தை எங்கே போடுவாங்க? தலையில் போட்டுப்பாங்க, கரெக்டா? ஆனால் நம்மளுடைய இயேசு ராஜாவின் ஞானத்தினாலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த சுவிசேஷம் மூலமாய் நாம் நாமம் என்கிறதை எப்படி தெரிந்து கொள்ளுகிறோம்? நம்மளுடைய முகவரியே அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவள் என்று இருந்த முகவரியை, ஒன்றும் இல்லாதவன் என்று இருந்த முகவரியை இழக்க செய்து, இன்றைக்கு நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அவருடைய ரத்தம் காரணமாய் இருந்தது. அவர் சிந்தின அந்த ரத்தம். என்னுடைய குடும்பம் எதேதோ பழக்கங்களிலே, எதேதோ என்னுடைய முன்னோர்கள் எதேதோ காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. எப்படி? கடவுளுக்கு நான் பலி செலுத்துகிறேன், கடவுளுக்கு நான் ஆஃபரிங் கொடுக்கிறேன், கடவுளுக்கு நான் என்ன பண்றேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், என் பாவங்களுக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணுகிறேன், என் பாவங்களுக்கு நான் பரிகாரம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்களாம்? அநேக பாவங்களை செய்தாங்க. அநேக பாவங்கள், அநேக விலங்குகளை பலியிடுகிறது, ரத்தம் சிந்துகிறது, நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று சொல்லி தன்னையும் தன்னுடைய சரீரத்தையும் ஒடுக்கி கொள்வது, இப்படிப்பட்ட பாவங்களிலே ஜனங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அப்பொழுது ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு விடுதலை செய்கிறார் என்ற செய்தி வந்தது. இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்திவிட்டார். அவர்தான் மெய்யான பரிகாரி. ஏன்னா அவருடைய ரத்தம் தூய்மையான ரத்தம், பாவம் இல்லாத ரத்தம். எந்த ரத்தத்தாலும் நம்மளுடைய பாவங்களை போக்க முடியாது, நம்மை சுத்திகரிக்க முடியாது. நான் இன்றைக்கு ஒரு நல்ல கிரியை செய்கிறேன், நான் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்கிறேன், நான் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு நான் சாப்பாடு போடுறேன்னா, அந்த ஏழைக்கு நான் போடுகிற சாப்பாடுனால என்னோட பாவம் நிவர்த்தி ஆகாது. ஏனென்றால் நான் ஒரு நல்ல விஷயம் செஞ்சேன்னா என்னுடைய கெட்ட விஷயம் நிவர்த்தி ஆயிடும்னா, நான் கெட்ட விஷயத்தையும் செஞ்சுட்டு நல்ல விஷயத்தையும் செஞ்சுட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படி அல்ல. பாவம் அறியாத ஒருவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இது எல்லா வேதத்திலையும் எழுதி இருக்கிறது, எல்லா வேதத்திலையும் எழுதி இருக்கிறது. பாவம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவ மன்னிப்பு. அந்த தூய்மையான ரத்தத்தை சிந்த குருவாய், ராஜாவாய், மன்னனாய், தாழ்மையான ஒரு மனிதனாய் இயேசு பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். நான் வாழ்கிறது, எனக்கு வாழ்க்கையில நடக்கிற நன்மைகள் எல்லாம் நான் செய்த நன்மைகளினால் அல்ல, அவர் கிருபையினாலே ஆனது. ஹல்லேலூயா. நான் செய்த நன்மைகளினால் அல்ல, அவர் கிருபையினால். நான் செய்கிற ஏழைக்கு செய்கிற உதவினால நான் நல்லா இல்லைங்க, அவர் கிருபையினால் நான் உயிர் வாழ்கிறேன். நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது என் கடமை, அதை நான் சந்தோஷமாய் செய்கிறேன். அதனால நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. என் தேவன் எனக்கு இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்தார். அந்த ரட்சிப்பை கொண்டாட நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ சேவியர். இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மெய்யான தெய்வம் நீரப்பா. நீர் சொன்னதை மட்டும் அல்ல, சொன்னதை செய்து முடித்தவர் அப்பா. ஆண்டவரே, நீர் வாயை திறந்து பிறரை நேசியுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, மற்றவர்கள் உங்களை எதிர்க்கும் போது சிலுவையை சுமந்து நின்ற தேவன். உம்முடைய வல்லமையை பயன்படுத்தி அவர்களை அழித்து போடவில்லை, அவர்கள் உம்மை மேற்கொள்ள அனுமதித்தீர். நீர் சிலுவையை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். உங்களையே நீங்க தாழ்த்தி கொண்டீங்க. வல்லமை அதிகமாய் இருக்கிற கடவுள் தான் எனக்கு கடவுள் என்று அல்ல, யார் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் தான் உயருவான். தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். உம்மை தேடி வந்திருக்கிறோம். அதனால தான் உமக்கு ஈடு இணை இல்லை. அதற்காக தான் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் உமக்காக நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை எதிர்க்கும் சமுதாயத்தில் கூட நாங்கள் அல்லேலூயா கூட்டமாய் நின்று கொண்டிருக்கிறோம்.
எங்களை பார்த்து நகைப்பவர்கள் கூட எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க, எங்களோடு கூட சேர்ந்து ஆர்ப்பரிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை தேடி ஓடி வந்த அனைவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் அன்பான தெய்வம். நீரே மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து. உம்முடைய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், அப்படி தானே சொல்லியிருக்கு. மனுஷருக்குள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியிருக்கா? இல்லை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆமென். கர்த்தர் 8 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார்ல, நன்றி சொல்லுவோமா? எழுந்து நிற்கக்கூடியவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம். வேதம் எப்படியாக சொல்லுகிறது? ரோமர் 5:1 நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானத்தோடு வந்திருக்கிறோமா? சமாதானத்தோடு வந்தில்லையோ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, என்னுடைய சமாதானம் உங்களிடத்திலிருந்து தான் வரும்னு சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் கண்களை மூடி கைகளை வருத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்ணின் மணி போல அனுதினமும் என்னை காத்து கொண்டு இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்குன்னு சொல்லுங்க. நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார்ல, அதற்காக நன்றி செலுத்த வந்திருக்குன்னு சொல்லுங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பலன் அல்ல, நம்மளுடைய படிப்பு அல்ல, நம்மளுடைய நண்பர்களோ சொந்தங்களோ சொத்துக்களோ அல்ல, அவர் மாத்திரம்தான் நம்மளுடைய பலன். ஆமென். பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? ஆண்டவர் அந்த பலவீனத்தை பலனாய் மாற்றப் போகிறார். சுகவீனங்களை சுகமாய் மாற்றப் போகிறார். அவர் ஒருவராலே தான் எல்லாம் கூடும். அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணிலும் செய்கிற தேவன் அவர் ஒருவர் தான். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரங்கள்னு சொல்லியிருக்கல. நம்மளுடைய ஜீவன் உள்ளவரை அவரை துதிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்ம துதிக்கணும். சோதனையை கண்டு அவரை விட்டு விலகி போகக்கூடாது. அப்படி நினச்சிருந்தா நாம் அவருக்கு விரோதமாக செய்த காரியங்களை நினைத்து அவர் நம்மளை எத்தனையோ முறை விட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்காத தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். பாடலாமா? ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. அவர் ஒருவர் தான் காரணர். துதி கன மகிமை அனைத்திற்கும் பாத்திரர் அவர் ஒருவர் தான். வாழ்நாளெல்லாம் அப்பா உம்மை மாத்திரம்தான் நான் துதிப்பேன்னு சொல்லி உணர்ந்து பாடலாமா? சந்தோஷத்தோடு, ஒரு சமாதானத்தோடு, ஒரு மன நிறைவோடு, ஒரு விடுதலையோடு பாடலாம் இந்த பாடலை. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய்
அவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். பாடலாமா? ஜீவனை பெற்று ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கையில் வைத்து சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இன்னும் ஒரு முறை கூட. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இன்னும் ஒரு முறை. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அவர் துதிகளை மத்தியில வாசம் செய்கிற தேவன். அவர் நம்மிடத்துல வேற எதையும் கேட்கல, நம்மளுடைய இருதயத்தை மாத்திரம் தான் கேட்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மிடத்துல வேற ஏதாவது காரியங்களை குறித்து கேட்கிறாரா? கிடையாது. நீ என்னிடத்துல வா, உன்னுடைய இருதயத்தை மாத்திரம் என்னிடத்துல கொடு, நான் அதை பத்திரமாக பார்த்து கொள்ளுவேன். ஆமென். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி. ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறதே பெரிய கிருபை இல்ல? இந்த உலகத்தை விட்டு நியாயமான காரியங்களால எத்தனையோ பேர் கடந்து போயிருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை தான். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை மாத்திரம்தான். ஆமென். இயேசுவை போல நம்ம யாரையும் நேசிக்க முடியாது. அவரை நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக வைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வீணாய் போகாது. எப்போ அவரை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆதாரமாய் வைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமும் வீணாய் போகாது. ஏன்னா அவர் படைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நமக்கான நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் அல்ல. அவர் பொய்யுரையா தேவன், வசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். பாடலாமா? கலங்கி நின்ற நம்மை கண்ணீரை துடைத்து காலமெல்லாம் கண்மணி போல காக்கிற தேவன். மரணத்தின் பாதையிலே மனம் திளர்ந்து நின்ற நம்மை மருத்துவராய் நமக்கு வந்து உதவி செய்த தேவன். எத்தனை பேருக்கு குடும்ப மருத்துவராய் இருந்து அவர் பலவீனங்களை பலனாய் மாற்றி தருகிறார். ஆமென். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். பாடலாமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா.
அவரை மாத்திர நம்புங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதனதின் காலத்தில் செய்து முடிப்பார். ஆமென். உணர்ந்து பாடலாமா? சந்தோஷத்தோடு பாடுங்க. அப்பா, என் கண்ணீரை நீர் துடைக்க போறீர் ராஜா, இனி எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள போகிறேன் என்ற நிச்சயத்தோடு இந்த பாடலின் வரிகளை பாடலாமா? ஆராதிப்பே
ஆராதிப்பே எலோஹிம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே இயேசுவே ஆராதிப்பே. உலகத்துல எத்தனையோ நாமங்கள் இருக்குல்ல, இந்த உலகத்தில் கோடி கோடி நாமங்கள் இருக்குது. எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். உணர்ந்தவங்கள ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அவருடைய நாமம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் மேலான நாமம். நம்மளுடைய பாவங்களை நீக்க வந்த நாமம், நம்மளுடைய சாபங்களை நீக்க வந்த நாமம், நம்மளுடைய பலவீனங்களை நீக்க வந்த நாமம். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதக்காரன் அழகாக சொல்லியிருக்கிறார்ல. நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேக பள்ளத்தாக்கு இருக்கிறது, அநேக நெருக்கங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. அவரை பிடிச்சுக்கொள்ளுங்க. இந்த வேதம்தான் அந்த பிடிப்பு. இதை பிடிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராய் மாற்றுகிற தேவன், கரடு முரடானவைகளை சமமாய் மாற்றுகிற தேவன். அவர் நமக்கு கொடுக்கும் தண்ணீர் நமக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று யோவான் 4:14 அழகாக சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். காத்திருந்து பொறுமையோடு பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அது அளவிட முடியாத சந்தோஷமாக இருக்கும். எந்தெந்த காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோமோ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் அநேக நாட்களாக இந்த காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறீர். என்னை புறஜாதிகள் மத்தியில் சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்த போகிறீர்னு சொல்லுங்க. பாடலாமா? பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே
ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். எங்கே இருவர் மூவர் கூடி நாளை துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இதோ அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. அப்பா அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும்போது உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும்னு சொல்லுங்க. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. இருள் நிறைந்த உலகம் இது, இருள் நிறைந்த சூழ்நிலை. அவருடைய வசனத்தை பிடிச்சுக்கங்க. அவர் வார்த்தையால் தேற்றுகிற தேவன், அவர் வசனத்தினாலே நம்மளை நடத்துகிற தேவன். இந்த மாதம் முழுவதும் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நடத்துங்கன்னு சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அப்பா நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ராஜா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான பாடல்கள், நல்ல சாங் செலெக்ஷன் அண்ட் பியூட்டிஃபுல் ரெண்டிஷன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 46வது சங்கீதம். அந்த சங்கீதத்தை எழுந்திருந்து மாறி மாறி வாசிப்போம். வான்மதி வந்து அந்த சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படி அன்போடு கூட கேட்கிறோம். Psalm 46 for responsive reading. எல்லாரும் எழுந்திருக்கக்கூடியவர்கள் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அலுகுணமான துணையுமானவர். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுடை மட்டும் யுத்தங்களை ஓயம் பண்ணுகிறார். வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களையும் நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிக்கூறக்கடவோம் என்ற வசனத்தின்படி விசேஷித்த நாளாக இந்த நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். முக்கியமாக டெய்லரிங் பேட்ச் 59வது பேட்ச் இப்பொழுது வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் இந்த கோர்ஸில் இணைந்தாங்க. அதில் 2 பேர், ஒரு பெண் வந்து முடித்து விட்டு அவள் காலேஜ் ஸ்டடீஸ்க்காக போயிட்டா, இன்னொரு பொண்ணு கொஞ்சம் முடிக்க வேண்டியிருக்கு. பட் அவங்களுக்காகவும் நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது எங்களுக்கு அதிக சந்தோஷம். உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். மிகுந்த உற்சாகமுள்ள ஒரு குரூப். இதற்கு முந்தின குரூப்பும் அதே மாதிரி தான். மிகுந்த உற்சாகம் உள்ளவர்கள், அவர்கள் வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள். நாங்கள் எதுக்கும் கம்பல் பண்ண மாட்டோம். பட் அவங்களே மிக ஆசையாய், நான் போன உடனேயே அவங்க வந்து பைபிள் எடுத்து வச்சுக்குவாங்க. ஆசையாய் வசனத்தை அவர்கள் கேட்பார்கள். உங்களை கர்த்தர் கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். மேலும் இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரதர் அனிக்ஸ் எங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பிரதர். அதே போல் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற சகோதரன் அர்ப்பணாவுடைய சாம், கேரன், அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம மத்தியில் ஆஷா பிசில் வந்து இங்கே வந்திருக்காங்க மெட்ராஸ்க்கு. ஸோ உங்களை நீங்கள் முதலே வந்து கொண்டிருந்தவர்களானாலும் நீங்கள் மறுபடியும் வந்திருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெட்டி சிஸ்டர் ராஜப்பா, அப்புறம் சிஸ்டர் பெட்டி அவர்கள் எங்கள் மத்தியில் இன்றைக்கு இருப்பதை குறித்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். முக்கியமாக பிரதர் ராஜப்பா வந்து போன வாரம் தன்னுடைய பிறந்த நாளை அவர் காணத்தக்கதான கிருபை செய்தார். எவ்வளோ ஏஜ்ன்னு சொல்லி எனக்கு தெரியாது, எத்தனையாவது பிறந்த நாள் என்று தெரியாது. பட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாராக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் பிரதர். அதே போல் சிஸ்டர் பெட்டி ராஜப்பா வந்து எப்படி அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு எப்படி நான் தேங்க் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா எனக்கு சில
ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்ததுனால நான் அதிகமாக போகவே முடியல. ஒரு 3 கிளாஸ் அப்படி தான் நான் போயிருப்பேன். மற்றதெல்லாம் ஆன்லைனில் நான் எடுத்திருக்கேன். பட் சிஸ்டர் வந்து எல்லா பொறுப்புகளையும் அவங்க எடுத்து அவங்க வந்து ஒரு ரொம்ப இந்த சுமையை அவர்கள் வந்து தாங்கினார்கள். அதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் சிஸ்டர். மேலும் இப்பொழுது வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு நேரடியாக நம்ம போயிடலாம். இன்றைக்கு முக்கியமாக அருமையான பிள்ளைகளுடைய டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸுடைய இந்த நாள் இன்றைக்கு. ஸோ அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நீங்கள் முன்னால் வாங்கம்மா. நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை இங்கே வந்து நீங்கள் வசனம் சொல்லுவது, பாடுவது, இது நாங்கள் வந்து எதையுமே அவர்களுக்கு திணிப்பதில்லை. நீங்கள் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல. ஏனென்று நாங்கள் ஏன் அதை குறித்து சில வசனங்களை குறித்து நாங்கள் சொல்லி அதை படிக்க வைக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மீது காண்பித்த அன்பை அவர்களுக்கு இப்படி தான் நாம் காண்பிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு நாம் ஒன்று செய்வதன் மூலமாக அது இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தது போன்று அதற்கு பிறகு ஒரு நாள் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்காவிட்டால் அதை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த 3 காரணங்களுக்காக நாம் வந்து இவர்களுக்கு வசனங்களை நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம். அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறோம். கவுன்சிலிங் பண்ணி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே நீங்களும் அவர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களை உற்சாகப்படுத்துகிற இவர்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீங்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருள் நீங்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. மனிதருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் நம்மை படைத்த தேவனும் உங்களை மன்னிப்பார். நாம் பிறரை மன்னிக்காவிட்டால் நாம் செய்யும் தவறுகளையும் பிதா மன்னிக்க மாட்டார். மத்தேயு 6:14. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யோவான் 1:7. எந்த மனிதனும் தண்டித்து அப்பத்தை கேட்கின்ற தன் மகளுக்கு கல்லை கொடுப்பானார். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவற்றை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். மத்தேயு 7:11.
கர்த்தர் எருக்கும் மனம் ஒருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமை உள்ளவர். ஒழுக்கப்பட யாவருக்கும் அவர் நீதியை நியாயத்தை செய்கிறார். சங்கீதம் 105:68. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அவரை அத்தனை பேர்களும் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவார். யோவான் 1:12. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கின்றவருமாகிய உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. யாத்திராகமம் 15:11. தேவன் பெருமையுள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் எதிரியாகிய பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோப்பு 4:6. மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பில் நாளில் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாதே, உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. மத்தேயு 12:36. நீங்கள் தவறு செய்து துன்பப்படும் போது பொறுமையோடு சகித்தால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு நன்மை. 1 பேதுரு 2:20. நீங்கள் யாவரும் கேட்பதற்கு தீவிரமாகவும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிப்பதற்கு தாமதமாகவும் இருக்கட விடாதீர்கள். யாக்கோபு 1:19. போதும் என்கின்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இருந்திலும் நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை. உணவும் உடுக்கும் இருந்தால் அது போதும் என்று இருக்க வேண்டும். தீமேத்தியூ 6:6. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஆவியின் கனியே அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேல் பரப்பாயிருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அவர் என் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஆக்சுவலாக எல்லாம் மனப்பாடமாக அங்கே சொல்லுவாங்க லிஸ்ட்டு. இங்கே வந்து பயந்து கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் நினைக்கிறேன். சரி, இல்லை பரவாயில்ல. சரி, அதே தனித்தனியாக வேணால் சொல்கிறோன்றாங்க, பரவாயில்ல. அந்த வசனம் உங்களை காப்பாற்றும். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறதுன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த வசனம் உங்களை கண்டிப்பாக நீங்கள் பயப்படும் நேரத்திலெல்லாம் உங்களோடு இருந்து உங்களுக்கு தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்புறம் ஒன் மோர் திங் வந்து இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் இவங்களே தைச்ச ட்ரெஸ், இவங்களே தைச்சி போட்டிருக்காங்க. ஸோ நல்லா கைத்தட்டு. அப்புறம் நம்ம மத்தியில் வந்து ஜெனிஃபர் டீச்சர், இவங்க தான் முன்னால் வாங்க. இவங்க எத்தனையோ வருஷமாக, இவங்க கல்யாணத்துக்கு முன்னே எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ அவங்க பிள்ளைங்க வந்து டிகிரி படிக்கிறாங்கல்ல, +2. ஸோ இவங்க தான் டெய்லரிங் டீச்சர். நிறைய பேருக்கு சொல்லி தர்றது அவ்வளோ ஈஸி இல்லை, பட்டு நாங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோம். காட் பிளஸ் யூ ஜெனிஃபர். நெக்ஸ்ட்டு பேட்ச்க்கு வந்து 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர இருக்காங்க. நாங்கள் அதில் யாரை வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப யோசித்து நாங்கள் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. நாளையிலேருந்து அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்பொழுது இந்த கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு எப்படி பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சிலர் இதில் வந்து சாட்சி சொல்ல முடியாது. நாங்கள் வந்து இந்த கிளாஸ் ரொம்பவே எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ சோகத்தில் வந்தாலும் இங்கே எங்களுக்கு சந்தோஷம். மேம் எடுக்கிற கிளாஸில் நிறைய பைபிள் பற்றி பேசுவாங்க. அதுலேயே எங்களுக்கு ஒரு இந்த கிளாஸ்க்காகவே வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இதில் நிறைய முன் அனுபவம் கற்றுட்ருக்கோம். பெட்டி மேம்க்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க தான் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன், அப்போ போக முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் நானே மறந்துட்டேன். அவங்க என்னை கூப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் கொடுத்தாங்க. நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி ஜெனி மேம் வந்துட்டு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கோவப்பட்டதே ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை. மேக்ஸிமம் கோவப்பட்டது பார்த்தீங்கன்னா, கவனிங்கம்மா நீங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தான் தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அவங்ககிட்டேருந்து அந்த பொறுமையை நாங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பெட்டி மேம் வந்து நிறைய கிளாஸஸில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர் பற்றி இம்பார்ட்டன்ஸ் நிறைய சொன்னாங்க. நமக்காக நம்ம ப்ரே பண்ணுறதே பெரிய விஷயம், பட் மற்றவங்களுக்காக நிறைய ப்ரே பண்ணாங்க. அந்த நல்ல பழக்கத்தை நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது.
ப்ரேயர் மேலேயும் நம்பிக்கை நிறைய இருக்குது. ப்ரேயர் பண்ணால் அது சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. வனிதா மேமும் அதே அவங்க சொன்ன மாதிரி 3-4 கிளாஸ் வந்திருந்தாங்க, அவங்களும் நல்லா நடத்தியிருந்தாங்க. அப்படி இல்லாத போது ஃபோன் மூலமாக எங்களுக்கு நிறைய கிளாஸஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி சார் வந்தார், அவர் வந்து சேவிங் பற்றி அதெல்லாம் சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் ரியல் ஸ்டோரிஸ் நிறைய சொல்லி எங்களுக்கு புரிய வச்சாங்க. இதெல்லாமே வந்து டைலரிங்கை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம். நானும் ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி சும்மா வாக்கிங் போகும்போது மேம்கிட்ட அந்த போர்டு பார்த்துட்டு நான் கேட்டேன். அவங்க நம்பர் எழுதியிருந்தாங்க. அது கொரோனா டைம்னால கால் பண்ணல. 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஐயோ என்னைக்கோ சொன்னோம் ஞாபகப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு. ஓகே வரேன்னு சொல்லிட்டு போன பேஜ் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் வர முடியல. இந்த பேஜ் நான் வந்துட்டேன், பக்கத்தில் வீடு பக்கத்தில் வந்துட்டேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் தைக்க தெரியும்னா சும்மா ஓரம் அடித்து மடிக்க தெரியும், பட் ரொம்ப எல்லாம் தெரியாது. இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். ஒரு சில பேர் தச்சு கொடுக்குறோம். எங்களாலே முடியும், நாங்கள் க்ரோத்து பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் வந்து என்னோடய வீட்டுக்கு எதிரிலே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு மேம்க்கு கால் பண்ணேன், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நான் கிளாஸ் பண்ணேன். ஆக்சுவலாக பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட்டு டே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு பண்ண உடனே சரி ஒரு ஹோப் வந்துச்சு. சரி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ரெகுலர் ப்ராக்டிஸாக இருந்துச்சு. ஏதாவது ஸ்டிச் பண்ணோன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அது வீட்டில் கொடுத்து, நான் மோஸ்ட்டாக எனக்குன்னு ஸ்டிச் பண்ணல, எங்கள் அம்மாவுக்கு என்னுடைய சிஸ்டருக்கு அந்த மாதிரி பண்ணேன். அவங்க அதை போடும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நல்லா இருக்கு. நம்மளே ஸ்டிச் பண்ணதை அவங்க போட்டு பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. அது இல்லாமல் நம்ம வீட்டில் எவ்வளோ திங்ஸோட தேவையில்லாத திங்ஸ்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இங்கே வரும்போது ப்ரே பண்ணும்போது அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, அன்றைக்கி நம்ம கோவப்பட்டு வீட்டிலேருந்து வந்தோம்னா மேம் வந்து சமாதானம் அப்படின்னு ஒரு லைன் சொல்லும்போது அது சரி இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அட்வைஸ் கொடுப்பாங்க. அது எல்லாமே லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ பெட்டி மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஜெனிஃபர் மேம் அண்டு வனிதா மேம். என் பேர் அஸ்வினி. நான் வந்து இது எனக்கு வந்து 4வது கிளாஸு. சொல்லப்போனால் நான் 3 கிளாஸ் வந்து ஃபீஸ் கட்டியே நான் நின்றுட்டேன். ஏமாற்றிட்டாங்க. கிளாஸ் நடத்துகிறோன்ட்டு அப்படியே ஏமாற்றிட்டாங்க. எனக்கு வந்து இந்த நம்பர் வந்து ஒரு தடவை கடைக்கு போயிட்டு வரும்போது நான் பார்த்தேன். பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அதெல்லாம் சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ஃபோன் பண்ணி பெட்டி மேம் கிட்ட கேட்டதுக்கு நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் கால் பண்ணாங்க. நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்து சும்மா விசாரிக்கலாம்னே அப்படின்னு வந்தோம். பார்த்தா வந்தப்பவே நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ இது என்ன நான் அவ்வளோவா தீவிரமாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஏனோ தானோன்னு இருக்கும், காசு வாங்குறவங்களே அப்படி இருக்கும்போது இவங்க ஃப்ரீயாக தானே சொல்லித்தராங்க அப்படின்னு இருந்தது. பட் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. நான் பெட்டி மேம்க்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஜெனிஃபர் மேம்க்கு நாங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் தைச்ச ட்ரெஸ்ஸை நாங்களே போட்டு வரும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ப்ரேயர் பண்ணுவாங்க. வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும். இதுக்கு மேலே கிளாஸ் போகணுமான்லாம் நிறையா டைம் தோணும் போது இங்கே வந்து ப்ரேயர் பண்ணும்போது இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ப்ரேயரும் எனக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டா நம்ம மட்டும்தான் கும்பிட்டுப்போம். பட் எல்லாருக்கும் சேர்த்து நம்ம வேண்டிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. சாருக்கு சொல்லணுன்னா சேவிங்ஸை பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எப்படி நம்மளுக்குன்னு ஒரு கை தொழில் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே 10 நாள் லேட்டு, அதனாலும் எனக்கு மேம் ஃபோன் பண்ணி நீ வான்னு சொன்னாங்க. சரின்னு வந்தேன். ஜெனிஃபர் மேமும் நான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் என் கூட இருந்து அவங்களும் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க எனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. எதுவுமே தெரியாது எனக்கு, வெறும் வீட்டு வேலை தான். அவங்க சொல்லி கொடுத்ததில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ நானே ஒரு மிஷின் போட்டால் நல்லா சம்பாதிப்பேன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என் அம்மாவுக்கு என் அக்காவுக்கு எல்லாம் நானே துணி தைச்சி தந்துருக்கேன். என்னோட நேம் வந்து சுகன்யா. நான் வந்து ஸ்கூலுக்கு என் பையனை கொண்டு போய் விடும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு மேமுக்கு கால் அடித்தேன். அடுத்தோடனே வாமா இந்த டேட்டுக்கு வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் தள்ளி தான் நான் வந்தேனே கிளாஸ்க்கு போனேன். போகும்போதே எல்லா இடத்துலையும் 1 hour கிளாஸ் தான் சொல்லி தருவேன்னு சொல்கிறதுனாலே நான் போக மாட்டேன் கிளாஸ்க்கு. ஒரு 7 இயர்ஸாக மேரேஜ் ஆகி வீட்டில் இருக்கும் போது எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளும் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்க்கு வந்தேன்.
ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் உட்காந்து எங்களுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் அலோகேட் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்கள் பெட்டி மேம் வந்து எப்படி சொல்கிறது, சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு அதிகமாகவே சொல்லி கொடுத்துட்டாங்க. வீட்டில் எவ்வளோ டென்ஷனாக வந்தாலும் ஒரு காம் ஆகிடுவோம் நாங்கள் கிளாஸ்க்கு வந்தோடனே. மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க இந்த கிளாஸில். எல்லாருமே வந்து யாருக்காவது ஒன்று தெரியலனா எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். அது மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்து நான் கற்றுப்பேன்னு நினச்சேன். இப்போ பார்த்தா ப்ளவுஸ் நான் நல்லா தைக்கிறேன்னு எல்லோரும் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்களே தைச்சு நாங்களே வேர் பண்ணிட்டு வந்திருக்கிறது எங்களுக்கு அதோட ரொம்ப பெரிய ஹாப்பி தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பரவாயில்ல, ஒரு டைலர் பெரிய டைலர் உருவாக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அனிதா மேம் அவங்க கூட ஒரு 2-3 வாட்டியும் வந்தாங்க. பட் அவங்க ஒரு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அவங்களும் அதே மாதிரி எப்படி சந்தோஷமாக இருக்கணும், எப்போ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம சேவிங்ஸும் இல்லாமல் இருக்கவே கூடாது, பசங்களை வச்சுருக்கோம், நமக்காக நம்ம எப்போவுமே எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாரு. ப்ரே பண்ணுறது, அது மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரியே எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணணுன்ற விஷயத்தையும் நாங்கள் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டோம். எந்த ஒரு இப்போ வந்து நாட்டுக்காக ப்ரே பண்ணணும், தனி மனுஷனுக்காக மட்டுமே ப்ரே பண்ணக்கூடாது, எல்லாருக்காகவும் நம்ம வந்து ப்ரே பண்ணணுன்றதை வந்து நாங்கள் இந்த கிளாஸ்க்கு வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் வந்து கல்பனா. ஆக்சுவலி நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். என் கிட்ஸுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மம்மி நீ சும்மா தானே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் MBA முடிச்சுட்டு தான் இருக்கேன். பட் வந்து கிட்ஸ்க்காக தான் நான் வேலைக்கெலாம் போகாமல் வீட்டில் வந்து இருக்கிறது. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணதே வந்து யூஸ் இல்லாதது போல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே டெய்லரிங் வந்துட்டு என்னோடய கிட்ஸுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது, மம்மி உனக்கு இவ்வளோ தெரியுமா, நீ நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க வீட்டில் இருந்து, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே என்கரேஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாகவே வீட்டில் இருக்கும்போது எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம், எப்போ பார் ஃபேமிலியை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். பட் இந்த கிளாஸுக்கு வரும்போது மேம் சொல்கிறதும் சரி, சார் சொல்கிறதும் சரி, சொசைட்டியை பற்றியும் நம்மளை சுற்றி இருக்கிறத பற்றியும் எல்லாத்த பற்றியும் சொல்லும் போது நமக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. ஸோ ஓகே, நம்ம மற்றதை பற்றி யோசிக்கலாம், எதுக்கு ஃபேமிலியை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும் சொல்லிவிட்டு மற்ற இதை பற்றி யோசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது. அதை தான் பார்க்கும்போது சார் ஆகட்டும், மேம் ஆகட்டும், ஜெனிஃபர் மேம், அனிதா மேம், பெட்டி மேம் எல்லாருமே வந்து சொல்கிற ஒரே விஷயம், கோவப்படாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, அமைதியாக இருங்க சொல்கிறது. அந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ கோவப்படுறதே குறைஞ்சிடுச்சு. பசங்கிட்ட கூட கோவப்படுறதில்ல நாங்கள். ஸோ ஓகே, இவங்க இவ்வளோ பெரியவங்களே நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்போது நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு வரோம். ஸோ நம்மளும் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கற்றுக்கணுன்றது வந்து இங்கே கற்றுக்கிட்டேன் நான். அதே சமயம் எனக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுன்றதை வந்து இங்கே நான் கற்றுக்கிட்டேன். அதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இங்கே டைலரிங் கிளாஸ் வரும்போது ஃபஸ்ட்டு கற்றுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஆனால் அப்படி இல்லை, வந்தோன்னே நல்லா கற்றுக்கிட்டோம். ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சொல்லி கொடுத்தாங்க. சார் கூட நாங்கள் இது வரைக்கும் சேவிங்ஸ் பற்றி யோசிச்சதே இல்லை. ஆனால் சார் சொன்னோன்னே ஏன் அதை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டாவது சேர்க்கணும் அப்படின்ற இது வந்தது. உண்மையிலே இவங்க கோவம் சமாதானம் பற்றி சொல்லும் போது அதை ஃபஸ்ட்டு வந்து கேட்டுக்கணுன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் அப்போ கிளாஸ் போக போக ஏன் அதை செய்யக்கூடாது, அது பொறுமையாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளுக்கே அந்த பொறுமை வராதுன்னு இப்போ ரொம்ப பொறுமையாகவும் எல்லாருக்கிட்டேயும் அன்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி மேம் எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணணுன்னும் போது நம்ம வீட்டில் இருந்தால் அப்படி பண்ண மாட்டோம். நம்ம ஃபேமிலி நம்மளோட இவங்க வரைக்கும் தான் நம்ம நல்லா இருக்கணும்னா, ஆனால் ப்ரேயருக்கு வந்துட்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கணும் அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணதே நாங்கள் சந்தோஷமாக நினைக்கிறோம். தேங்க்யூ. பேர் காயத்ரி. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். சிஸ்டர் மூலியமாக தான் நான் இந்த கிளாஸுக்கே வந்தேன். வரதுக்கு முன்னால் வரைக்கும் வீட்டில் ஒரே டிப்ரெஷனாக இருக்கும் எனக்கு. ஏதாவது வீட்டில் வந்து வேலை செய்கிறது, நான் ஒண்டியாக இருக்கிறது, இந்த மாதிரி தான் இருந்தேன். இதுக்கப்புறம் கிளாஸில் வந்தோம். கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நம்ம டைலரிங் கற்றுக்கிறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, மேம் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் அங்கே நிறைய கற்றுக்கிட்டோம். மேம் வந்து எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லும் போது எல்லாருடைய ஃபேமிலிக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருக்கோம். அதாவது வீட்டில் இருக்கும்போது நமக்கு மட்டும்தான், நம்மளுடைய ஃபேமிலிக்கு மட்டும்தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். இங்கே கிளாஸில் வந்த பிறகு எல்லாருடைய ஃபேமிலியும் நம்மளுடைய ஃபேமிலி மாதிரி நாங்கள் நினைக்க தொடங்கிட்டோம். அவங்களுக்கு ஒரு பர்த்டேனாலும் நாங்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு கஷ்டனாலும் அவங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு ப்ரேயர் மூலியமாக சொல்லி கொடுத்தாங்க. பெனி மேம், ஜெனி மேம், எல்லா மேம்மே எங்களுக்கு சொன்ன ஒரே அட்வைஸு, எல்லாருமே தன்னம்பிக்கையோடு இருங்க, எதுவாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க எங்களுக்கு. சார் எங்களுக்கு சேவிங்ஸ் சொல்லி கொடுத்தாரு. இதை மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த கிளாஸில் வந்து கற்றுக்கிட்டோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என் பேர் மகேஸ்வரி. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு வரப்போ பெடல் போடவே தெரியாது, நம்மளாம் எப்படி கற்றுக்குவோம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இப்போ மேம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறப்ப நம்ம தப்புமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அவங்க எத்தனை டைம் மிஸ்டேக் பண்ணாலும் கோவப்படாமல் அவங்க பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க.
அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். மேம் வந்துட்டு இத்தனை டைம் கேட்டாலும் சலிக்காமல் சொல்லி தருவாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. பெட்டி மேம் வந்து எல்லாமே சொல்லி தருவாங்க, எப்படி பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி தருவாங்க. சார் வந்து சேவிங் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்து சேவிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வனிதா மேம் வந்துட்டு வர முடியாதனால ஃபோன் மூலியமாக சொல்லுவாங்க, வந்திருக்காங்க, நிறைய டைம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் நிறைய பொறுமையை கற்றுக்குறோம் அவங்கள்ட்ட இருந்து. ரொம்ப நன்றி. உங்கள் சாட்சியின் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாங்கி டெய்லரிங் மிஷின் நீங்களே வாங்கிட்டீங்க? இல்லை, ரொம்ப நாளாக நான் வந்து டைலரிங் மிஷின் வேணும்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க வாங்கி கொடுக்கவே இல்லை. முதல்ல நீ என்ன ஓரம் தானே அடிக்கிற, உனக்கு எதுக்கு மிஷின் அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல நம்மளோட டேலண்ட்டை முதல்ல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். நீ தச்சு முதல்ல கொண்டு வந்து நீ போட்டு வேர் பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னார். நான் இப்போது வந்த ஒரு மாதத்துலேயே வந்து நான் தச்சு காமிச்சிட்டேன். குழந்தைக்கு மொத்தம் ஒரு 4-5 ட்ரெஸ்ஸுக்கு மேலே தச்சு கட்டியிருப்பேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 ப்ளவுஸ் தச்சுட்டேன் இப்போ வரைக்குமே. ஸோ எல்லாத்தையும் தச்சு காமிச்ச உடனேயே 15,000 செலவு பண்ணி எனக்கு நல்லா தான் மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு. அதுலேயே ரொம்ப ஹாப்பி. நான் சமையல் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த ஃப்ரீ டைமில் டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மிஷின் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை இப்போதைக்கு. அதனால் OLXில் செகண்ட்ஸில் தான் நான் பார்த்தேன். 10,000 ரூபான்னு போட்டிருந்தாங்க. 10,000 ரூபா போட்டு நான் ஓப்பனாகவே எனக்கு வசதி இல்லை அப்படின்னா அவங்க 8,000க்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் 7,000 ஃபேவர் பண்ணி வாங்கின அதே சேம் மிஷினுக்கு அதே மிஷினே 7,000க்கு நான் வாங்கிட்டேன். எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க மிஷின்? நான் வாங்கியிருக்கேன் மேம். நம்ம கை தூக்குங்க. சரிண்ணா, சரி, தொடர்ந்து நல்லா அதை வித்துறாமல் தொடர்ந்து நல்லா தைச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. இது பிகினிங். ஆக்சுவலி எல்லாமே கற்றுக்கல. டெய்லரிங்கில் நிறைய இருக்குது டிசைன்ஸு, நல்லா சம்பாதிக்கலாம் கூட. ஏழைங்களுக்கு நீங்கள் இறங்கணும். அதாவது ஏழைங்க வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு குறைந்த கொஞ்சம் ஃபீஸை கம்மி பண்ணலாம். இப்போ ரொம்ப ஃபீஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாமே நான் இன்னும் நிறைய வந்திருந்தால் நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபோனில் ரொம்ப கத்தி பேச முடியல எனக்கு. அதனால் சரிம்மா, காட் பிளெஸ் யூ ஆல். அப்புறம் உங்கள் கூட வந்திருக்காங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் கொஞ்சம் நில்லுங்க. இவங்க கூட வந்திருக்கவங்க யாரும் கொஞ்சம் நில்லுங்க. காட் பிளெஸ் யூ. நீங்கள்லாம் இங்கே கூட வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இப்போ இது சர்டிஃபிகேட்டு நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம். பாஸ்டரும் பிரதர் அனீக்ஸ் சிஸ்டர், இது தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம் இது கோர்ஸ் முடித்த பிறகு. ஸோ இதற்கு காரணமாக வந்து முக்கியமான நபர் இருக்கிறாங்க. நீங்கள் கவனிக்கிறீங்களம்மா? கொஞ்சம் கவனிங்க. இந்த டெய்லரிங்க்கு பின்னால் முக்கியமான நபர் இருக்காங்க. அவங்களுக்காக நாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். நீங்கள் அதை மறக்கவே கூடாது. எப்பொழுதும் அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த டெய்லரிங்கை நல்ல முறையில் நடப்பதற்கு உதவி செய்கிற அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை உயர்த்தி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வசனத்தின்படி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தில் எல்லா நன்மைகளும் சீரும் சிறப்புமாக நடக்கவும், நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஜீவிக்கவும், இன்னும் அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காலாக இருக்கத்தக்கதான் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே. ஆமென். பிரதர் அனிக்ஸை உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சேன். நேரடியாக ஆக்சுவலாக வரணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கிளாஸுக்கு வர முடியல. ஸோ இன்றைக்கி நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. இந்த ஊழியத்தை முழுசுமாக இந்த சேவையை வந்து அவங்க தான் தாங்குறாங்க, அவங்க தான் தாங்கி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம். we are very grateful to you and your family for what you are doing through decades. தலைமுறையாக அவங்க செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காட் பிளஸ் யூ பிரதர். காட் பிளஸ் யூ. நான் இப்போ பெயர் கூப்பிடும் பொழுது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸை வாங்கிக்கிங்க. இதில் 2 பேர் வந்து 100% அட்டண்டன்ஸ். சிஸ்டர் சுகன்யா, சிஸ்டர் சோபனா. அவங்க ரொம்ப நல்லாவும் தைப்பாங்க. ஸோ இவங்களை அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் வாழ்த்துக்கிறோம் சபையின் சார்பாக. சிஸ்டர் சுகன்யா, சோபனா சிஸ்டர் பேர் ஆண்டியோ சரஸ்வதி.
சோபனா சரஸ்வதி, ரம்யா வரல, ரம்யா, எஸ் நித்யா, கல்பனா பி, பார்க்கணும், காயத்ரி, அஸ்வினி, அஸ்வினி, ஞான சௌந்தரி, மகேஸ்வரி, யார் இது? கவித்ரா, அங்க போ, அதான் ஆதார், ஆதார் இல்ல, அம்மா பேர்ல தான் வரும். கீர்த்தனா, அவ்வளோதானா? அது ரெண்டும் அவ்வளோதான் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக பாடுறீங்க. ரொம்ப வசனம் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க. என்னால் கூட அப்படி சொல்ல முடியாது. உண்மையில்லை, நான் சொல்கிறேன். ஏன் ஒருத்தர் கூட கொஞ்சம் தடுமாறாமல் அவ்வளோ அழகாக நீங்கள் சொன்னீங்க. பேசுனது ரொம்ப அழகாக இருந்தது, நீங்கள் பேசுனது. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சரி, அதை விட்டுறாதீங்க, அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு ஓகே, மேபி இந்த கிளாஸ் அப்படி வளர்ந்து பெருசாக வந்ததுன்னா மேபி நீங்கள் ஜெனிஃபருக்கு மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு மினிஸ்ட்ரி. ஐ வாண்ட் டு தேங்க் சிஸ்டர் பெட்டி, ஜெனிஃபர், வெரி குட், சிஸ்டர் அனிதா அண்ட் பாஸ்டர் ஃபார் கண்டக்டிங் திஸ் மினிஸ்ட்ரி. இது வந்து அதில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, திஸ் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், என்டையர் காங்கிரிகேஷன். ஓகே, ஜஸ்ட் வாண்ட் டு சே தட். தேங்க்யூ வெரி மச். நான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண, பொதுவாக இந்த மாதிரி ஆல்பம் ப்ரிப்பேர் பண்ண சொல்வோம். ஸோ அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது அப்புறமா நீங்கள் பார்த்துட்டு போகிறதானே என்னென்ன அவங்க படித்தாங்க அப்படின்றது மெமரிக்காக. இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்து சாமும் கேரல் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அர்ப்பணா கொடுத்த பிறகு சாமுடைய டெஸ்டிமனி வந்து நம்ம சாட்சி வந்து நம்ம கேட்க போகிறோம். அதோடு கூட ஒரு சின்ன ஒரு சுவிசேஷ செய்தியும் வந்து விசேஷமாக இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரிகளுக்கு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக, அவருடைய ரட்சிப்புக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஒரு சின்ன காஸ்பல் மெசேஜும் சேர்த்து சொல்லியிருக்கேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வந்து பிரதர் சாம் அண்ட் சிஸ்டர் கேரல். அவங்க வந்து நியூ ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு ஊழியத்தில் ஈடுபட்டுருக்காங்க. அநேக யங் பீப்புள் யூனோ ஃப்ரம் ஏஜஸ் லைக் சே 14 ஆன்வர்ட்ஸ், அதிலிருந்து ஒரு 35-38 வரைக்கும் அவங்க வந்து அப்படிப்பட்ட பீப்புளுக்கு அவங்க மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுற அந்த மினிஸ்ட்ரியை பார்த்துட்டு நிறைய ஓல்டர் ஜெனரேஷனும் கிட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
சுற்றி இருக்கிற பாஸ்டர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இடம் தான் இல்லை, ஆனால் அவங்களுடைய கூட்டத்தை தேவன் பெருக்கி கொண்டே இருக்கிறார். ஸோ நான் இவங்களை சந்திக்கிறது எப்போனா, அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்க. எங்களுடைய மீட்டிங்கில் வந்து நீங்கள் ஆராதனை நடத்தி செய்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு நான் அங்கே போயிருந்தேன். நான் அங்கே ஊழியம் செஞ்சதை விட அவங்க தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி எனக்கு ரொம்ப வார்த்தைங்களை கொடுத்து என்னை ரொம்ப சியரப் பண்ணி நிறைய குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம், என்னுடைய சாங்கோடைய பேரெல்லாம் மேலே எழுதி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்னை அப்படி உற்சாகப்படுத்தி வீட்டுக்கு அமிச்சாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எவ்வளோ என்கரேஜ் பண்ணிக்கணும். நம்ம யூனோ அன்பு, ஒருவர் அன்பு கூறுவதனால நம்ம எப்படி இந்த ஆலயம் எப்படி கட்டப்படுது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். we welcome you once again in the name of Jesus. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென், ஆமென். நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். உங்கள் சத்தத்தெல்லாம் பார்த்தா ஏசப்பா கெட்ட ஒரு மாதிரி தெரியுது. நல்லா சத்தமாக சொல்லாமா? ஆமென். என்னையும் கூட ஆண்டவர் ஒரு சாட்சியாக இங்கே நிறுத்தியிருக்கிறாருன்னா நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்காரு. அது சாட்சியை நான் சொல்லிட்டே போனால் அது ஒரு இந்த நாள் பத்தாது. ஆனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக என்னோடய சாட்சியை நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நான் சாட்சி சொல்ல போனாலே இந்த சாங் எனக்கு ரொம்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் நம்மளை கைவிட மாட்டார். தாயின் வயிற்றிலிருந்து தாங்குறாரு, ஆயுள் முழுதும் அவரு தான் நம்மளை தாங்க போகிறாரு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன், ஆமேன். அப்படியே பாடலாமா? இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். சொல்லமா? இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏங்குவார் என் தேவன். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தேவன். நீங்கள் ஏசையால நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஏசப்பா, நம்ம தகப்பன், நம்மளுக்கு எல்லாம் அப்பா. நம்மளை யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுக்கிறோமோ அவங்க எல்லாம் நம்மளை விட்டு போயிருந்தா கூட நம்ம ஏசப்பா இருக்கார்ல, கடைசி வரைக்கும் நம்மளை தாங்குவார், நம்மளை தப்புவிப்பார், நம்மளை ஏங்குவார். ஆமேன். ஒருவேளை நீங்கள் யார் மேலே ரொம்ப அன்பாக இருந்து உங்களை நட்டாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ஏமாத்திட்டு போயிருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை இன்னைக்கு தாங்க போகிறார். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து தப்பு வைக்க போகிறார். ஆமேன். உங்களை ஏந்த போகிறார். சும்மாலாம் ஏந்த மாட்டார். அவர் உள்ளங்கையில் உங்களை வச்சு ஏந்துவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். என்னோட சாட்சியை நான் சுருக்கமாக சொல்கிறேன். என்னோட குடும்பம், என்னோட ஃபேமிலி பாஸ்டர்ஸ் ஃபேமிலி. என்னோட பெரியம்மா, சித்தப்பா, மாமா எல்லாரும் பாஸ்டர்ஸ் ஃபேமிலி. இந்த நம்ம நிறைய விஷயம் கேள்விப்படுவோம். பிறக்கும் போதே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் என் வீட்டில் நான் ஊழியக்காரன் ஆகணும்னுவாங்க. நான் யோசிப்பேன், நான் பெரியவனாக வளர வளர நான் யோசிப்பேன், ஐயோ ஊழியக்காரன் ஆகணும். வீட்டில் டிவி போட மாட்டானுங்க, ஒரு சினிமா பார்க்க முடியல, 4 பேரோட பேச முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, ஐயோ இதுக்கப்புறம் ஊழியக்காரனாகவே ஆக வேண்டாம், நம்ம பிடிச்ச வேலையை செய்யலான்னு என்ன பண்ணேன், எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேஷன் கன்சல்டன்ட்.
நான் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் மிந்த்ரா அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஃபேஷன் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். நிறைய சினிமாக்காரங்க கூட ஒர்க் பண்ணேன். பெரிய பெரிய சினிமாக்காரங்க அவங்கெல்லாம் இப்போலாம் பெரிய லெவலில் இருக்காங்க. அவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணேன். என்ன காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நல்ல சம்பளம், நல்ல ஆட்டம் போட்டேன். என் லைஃப்பில் எல்லாத பழக்கமே கிடையாது. எல்லா பழக்கத்தையும் பிசாசு ஒன்று ஒன்றா எனக்கு கொடுத்தான். ஆஹா இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, இது இன்னும் நல்லா இருக்கே, எப்பா இதுதான்ப்பா உலகம், அதெல்லாம் ஒரு உலகமா? சும்மா காலையில் 6 மணிக்கு போகிறது, அங்கே உட்காருறது, ஒரு 4 பாட்டு போடுறது, அப்புறம் பாஸ்டர் வருவார், ஒரு 1 மணி நேரம் பேசுகிறது, அப்படி கேட்குற மாதிரி தூங்குறது. இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமா? இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் ஓடினேன். ஆனால் ஒரு கட்டத்தில் பிசாசு ரொம்ப தந்திரமானவன். எப்படி? ரொம்ப தந்திரமானவன். எத்தனை பேருக்கு ஆதாம் ஏவாள் கதையை தெரியும்? ஏவாளை என்ன பண்ணான்? தந்திரமாக மைண்டை சேஞ்ச் பண்ணி அந்த பழத்தை சாப்பிட வச்சான். ஆமென். அவனுக்கு ரொம்ப ஈஸி. ஒருத்தவங்களோட மைண்டை உள்ளே போய் கன்ஃபியூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று மாற்றுறது ரொம்ப ஈஸி அவனுக்கு. அப்படி தான் என்னையும் அவன் மாற்றினான். நல்லா சம்பாதிச்சேன். இந்த ஃபேஷன் கன்சல்டண்ட்டாக இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் துணி கடை வச்சுருந்தான். அவனும் நல்ல பெரிய பிக் ஷாட் தான். சரி, நான் என்ன பண்ணேன், சரி நம்ம தான் ஃபேஷன் கன்சல்டண்ட்டாக இருக்கோமே, அவங்ககிட்ட போயிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அந்த அமௌண்ட்டை வாங்கி எனக்கு ஒரு சின்ன ஒரு கடையை கொடுப்பான்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், அந்த அமௌண்ட்டை கொடுத்தேன். என் வீட்டுக்கு தெரியாமல், யாருக்குமே தெரியாது. சும்மா இல்லை, ஒரு 5-6 லட்சம் கிட்ட கொடுத்தேன் அவங்ககிட்ட. அப்போ தான் வந்துச்சு பாரு ஒரு பெரிய அடி, கொரோனான்ட்டு. இழுத்து மூணாங்க, எல்லாத்தையும் இழுத்து மூணாங்க. பார்த்தா அந்த பையன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்போ தான் தெரிய வந்தது, ஊரை சுற்றி கடை வாங்கியிருக்கான், அவன் ஒரு பெரிய கடைக்காரன்ட்டு. தெரிஞ்சு வீட்டில் சரியான சண்டை. காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் பேங்க்காரன் வந்துடுவாங்க. வீட்டில் ஒரே அவமானம், இருக்க முடியல. நீ எல்லாம் என்னத்துக்கடா இருக்க, ஏன்டா அப்படி பண்ணுற, நீ எல்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவன், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க என்ன. நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் நான் ஏசப்பா ஒரு நாள் விட்டு கொடுக்கல. அந்த கடுகளவு விசுவாசம் எப்பவுமே என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் விட்டு கொடுத்தது கிடையாது. நான் போவேன், சர்ச்லேயும் போவேன், ஒர்ஷிப் பண்ணுவேன், ஸ்டேஜில் நிற்பேன், பாடுவேன். 12 மணி சர்ச்சு முடிஞ்சனோ 12:30க்கு உணர் இடத்துக்கு போயிடுவேன். அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வருவாங்க அங்கே. அந்த இடத்துக்கு போயிடுவேன். நான் அப்படி தான் இருந்தேன். ஆனாலும் விட்டு கொடுக்கல. நான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்து, என் கூட இன்னொருத்தர் இருப்பார், பிரதர் ராஜன் சொல்லிட்டு. நானும் அவரும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே 2 பேரும் பேசுவோம். எப்படி? 2 வாட்டர் பாட்டில் வச்சுட்டு பேசுவோம், பைபிளை பற்றி பேசுவோம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஏசப்பா விட்டு கொடுக்கல, எங்கேயுமே நான் விட்டு கொடுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. அந்த பையன் ஏமாத்திட்டு போயிட்டான். எங்கே பார்த்தாலும் எனக்கு அவமானமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, யாரை பார்த்தாலும் என்னை ஒரு மாதிரி பேசுகிறானுங்க. அப்போ தான் என்ன பண்ணுறான் பிசாசு, சூசைட் தாட் என் மனசுக்குள்ளே போடுறான். நீ இருக்காத, போய் சாவு, போய் சாவு, எங்கேயாவது போய் சாவு சாவுன்னு. அது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி, அம்பத்தூர் சைடு. எத்தனை பேர் தெரியும் தெரியல. அங்கே அன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அங்கே போய் நான் ட்ராக்கில் நின்றுட்டேன். நின்று அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா, இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது, நான் சாவ போகிறேன், அவ்வளோதான், ஏசப்பா சாரி ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு நிற்கிறேன். அந்த செகண்ட் ட்ரெயின் வர ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்குறேன் ட்ரெயின் வருது, ஒரு லாங்கில் வருது ட்ரெயின், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த இடத்துல ஏசப்பா தேவதூதரன் போல் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாரு. அங்கே ஒருத்தர் அனுப்புகிறாரு, தம்பி நீ ஏதோ பண்ணுறப்பா, எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு அப்படின்ட்டு. நான் ட்ராக் ஆண்ட நிற்கிறேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு? உங்ககிட்ட நான் பர்சனலாக பேசணும், கொஞ்சம் நில்ல, 5 நிமிஷம் நில்லணுன்னா அவர் வராரு, என்னை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ தான் என் லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அப்போ தான் அவரை நான் ருசிக்கிறேன். ஏசப்பா எவ்வளோ நல்லவர். அதான் சொல்கிறல, அவர் எப்படி நம்மளை தாங்குவார், ஏந்துவார், நம்ம தப்பு வைப்பாருன்னு. அப்புறம் அந்த அண்ணன் என்னை கூப்பிட்டு நிறைய ஆலோசனை கொடுத்தாரு. அப்புறம் நான் உணர்ந்தேன், என் பாவத்தெல்லாம் உணர்ந்தேன். அப்போ யோசித்தேன்,
ஏசப்பா பாவிகளை மீட்கவும் ரட்சிக்கவும் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவியான என்ன நீதிமானாக்க தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கே வந்தார். நான் ஏன் அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டத்தில் யோசித்து ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் என் மனசில் விதைக்கிறார் சில காரியத்தை. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஊழியத்துக்காக வா அப்படின்றார். சரிங்க ஏசப்பா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊழியத்துக்காக வரேன்னு ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் ஒரு 4 வருஷம் நான் வேலை செஞ்சேன். உலகம் முழுவதும் சுற்றுறேன். டெல்லி, பஞ்சாப், கர்நாடகா, இந்தியா முழுவதும் சுற்றுறேன். புதுசாக பார்க்குறேன். ஆஹா, இதான் ஊழியம்மா. ஓ, மிஷினரி தியாகம்னா இப்படி தானா? மிஷினரி ஊழியெல்லாம் எப்படியா? நம்ம பண்ணுறதெல்லாம் என்ன ஊழியம் அப்படிலாம் யோசிக்கிறேன். எல்லாம் புதுசாக காட்டுறாரு. அப்புறம் ஆண்டவர் எனக்குள்ள ஒன்று விதைக்கிறார். நான் கொடுத்த கட்டளையை நீ நிறைவேற்றணும், உனக்குன்னு ஒரு ஊழியத்தை ஆதாயம் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதுதான் நியூ ஜெனரேஷன் கம்யூனிட்டின்னு. எனக்கு தெரியல, ஆண்டவர் தரிசனத்தை தராரு. ஆமேன். ஆனால் தரிசனத்துக்கு கூடவும் நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் ஆண்டவர் ஹெல்ப்பும் கூட கொடுப்பாரு. என் டீமில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் கிட்ட இருக்காங்க. ஆனால் லீடர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 12 பேர் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் தனியாக நின்று பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவரே அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் தனியாக பண்ணாமல் தான் அவர் கூட ஒரு 12 பேரை வச்சுக்கிட்டாங்க. ஆமேன். அதாவது டீம் ஒர்க் கம்பல்சரி. டீம் ஒர்க் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டவர் எனக்கு ஒரு 12 பேரை கொடுத்தாங்க. இப்போ இந்த நியூ ஜென்ரேஷன் கம்யூனிட்டினால நாங்கள் நிறைய மினிஸ்ட்ரி பண்ணுறோம். நிறைய இடத்துக்கு போய் நாங்கள் நிறைய காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இங்கே சொன்ன மாதிரி இப்போ இவங்கெல்லாம் பேசினாங்க பார்த்தீங்களா, ஆன்ட்டி சொன்னாங்க, நாங்கள் கம்பல் பண்ணி அவங்கள நாங்கள் எதுவுமே பேச வைக்கல, அவங்கள கம்பல் பண்ணி நாங்கள் எதுவுமே சொல்லலை. கிறிஸ்துவம் மதம் மாத்திர ஒரு கூட்டம் கிடையாது. we are spreading love. நம்ம அன்பின் வெளிப்பாடு, நம்ம அன்பை கொடுக்குறோம், ஏசப்பாவோட அன்பை கொடுக்குறோம். ஆனால் அந்த அன்பை அவங்க ருசிச்சுட்டாங்க. அந்த அன்பை ருசித்தாலே போதும். என் டீம்லேயே நிறைய பேர் இருக்காங்க. சுசின்னு ஒரு தம்பி எனக்கு ரொம்ப க்ளோஸ், பக்காவான ஒரு இந்து பையன். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பைபிள் கையமாக இப்போ அவன் ஊழியத்துக்காக ஆர்வமாக இருக்கான். இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த உண்மையான ஆண்டவர் கொடுத்த எனக்கு ஒரு ஸ்லாக்கியம். ஆமேன். இதை நான் எதுவும் சும்மாலாம் நான் பண்ணல. வசனம் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களான நம்மளை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. நான் ஒரு பைத்தியமாக தான் இருந்தேன், ஆனால் என்ன ஆண்டவர் சூஸ் பண்ணார். ஆமேன். ஆண்டவருக்கு தேவையே இல்லை பணக்காரன், தேவையில்லை பெரிய புகழற்றவன், தேவையில்லை சயின்டிஸ்ட்டு, யாருமே தேவையில்லை. பைத்தியங்களான நம்மளை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணுறார். நம்ம ஒர்த்தே இல்லை, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம ஏசப்பா என்ன பண்ணுவார், தலையை நிமிர செய்வார். ஆமேன். நல்லா கரங்களை தட்டலாமே. சும்மாலாம் நிறுத்த வைக்க மாட்டார். இதை பாருங்க, நான் அப்படி நின்று பேசுகிறேன் பாருங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை பேச வச்சாரா ஏசப்பா, அப்படி தான் ஏசப்பா பண்ணுவார். ஆமாம். நீங்கள் விசுவாசிங்க, இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல விஷயம் இந்த டெய்லரிங் ஒர்க். ஆமேன். இது சும்மா நீங்களாம் வரல, எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் முன்குறிக்க போகிறாரு எல்லாத்தையுமே. இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா இது முன்னாடியே ஆண்டவர் என்னை முன்குறிச்சிட்டாரு. நான் இங்கே நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. இப்படி தான் என்னோட லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்தார். 4 வருஷம் மிஷினரி ஊழியத்தில் இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கமிட்மெண்ட்டோட போனேன். சம்பளம் கிடையாது, வெறும் 10,000 ரூபாய் தான் சம்பளம். ஆனால் ஆண்டவர் ஒரு குறையில்லாமல் என்னை நடத்தினார். எதுவுமே எந்த விஷயத்துக்காகவும் நான் யார்கிட்டையும் ஏந்தவே இல்லை, கையேந்தவே இல்லை. என் திருமணம், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. நான் சொல்கிறேன், கையில் 0 வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 1 ரூபாய் இல்லாமல் என் மேரேஜை நான் ஸ்டார்ட் பண்ணேன். என் மனைவி இங்கே இருக்காங்க, ஒன்றுமே கிடையாது, 0. நான் என் மனைவி கிட்ட சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி, நம்ம 2 பேரும் முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் நடத்துவார் அந்த கல்யாணத்தை. நம்ம யார்கிட்டையும் கையேந்த வேண்டாம். ஏசப்பால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் நினச்சார்னா
எல்லாத்தையும் செய்து முடிப்பார். நான் அப்படி தான் சொன்னேன் அவகிட்ட. சொல்லி நாங்கள் 2 பேரும் 1 மாதம் ஃபாஸ்டிங்கில் இருந்து ஜெபம் பண்ணோம். 1000 பேருக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் கல்யாணத்துக்கு. 1600 பேர் சாப்பிட்டு போனாங்க. எப்படி வந்துச்சுன்னே தெரில. 600 பேர் எப்படி சாப்பிட்டு போனாங்க? 1000 பேர் தான் சொன்னோம், 600 பேர் எப்படி சாப்பிட்டு போனாங்கன்னு தெரில. எத்தனை பேர் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்திருப்பீங்க? அங்கே பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மண்டபம் எனக்கு கிடச்சிது. யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடச்சிது. வெறும் 40,000 ரூபாய் அந்த மண்டபம். மற்ற இடத்துல போனால் 4 லட்சம் 5 லட்சம்னு கேட்டானுங்க. ஆனால் 40,000 ரூபாய். ஒருத்தர் வாண்டடாக வராரு, ஆனால் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், பின்னாடி பேக்ரவுண்டு உங்களுக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் நான் பண்ணித்தரேன், மாலை தரேன், உங்களுக்கு சீரியல் செட்டு போட்டு தரேன். இது நான் பேசலை, நான் சொல்லலை, ஆண்டவர் என் பிரயாசத்தை பார்த்தார். ஆமேன். இப்படி தான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கார். அடுத்த கட்டமாக தான் நாங்கள் இந்த ஊழியத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இன்னும் நிறைய வாலிபர்களை நம்ம கொண்டு வந்து அவங்களுக்கான வார்த்தைகளை, மெயினாக வார்த்தை இல்லாமல் ரொம்ப வாலிபர்கள் இந்த காலத்தில், நான் நிறைய மிஷினரி ஊழியத்தெல்லாம் போயிருக்கேன். அந்த வடநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள்லாம் அப்படியே ஸ்டேஜில் நின்னாங்கன்னா அப்படியே அனலாக கொதிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற வாலிபர்கள், நான் யாருமே நான் குறை சொல்லலை, சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்கு வார்த்தை இல்லை, யாருக்கிட்டே வார்த்தை இல்லை, ப்ரெசன்ஸ் இல்லை. காலைல அங்கிள் கூட சொன்னார், அனுதினமும் அவருடைய கிருபையை நாடுங்கள், அவரோட ப்ரெசன்ஸை தேடுங்க. ப்ரெசன்ஸ் வேணும், ப்ரெசன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஹோலி ஸ்பிரிட். அதனால தான் நான் சில ஊழியக்காரங்களாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி நல்லா அவங்கள ஃபெய்த்குள்ளே நடத்தணும்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படி தான் நான் ஷரணாக்கா கூப்பிட்டேன், நான் அர்ப்பணாக்கா அன்றைக்கி கூப்பிட்டேன். ஆனால் அன்றைக்கி நான் கூப்பிடும் போது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வேற ஒரு போராட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் உடைச்சாரா இல்லையாக்கா அன்னைக்கு? ஆமேன். எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிட்டார். இப்போ அங்கே நான் வந்து இங்கே நிற்கிறேன்னா சாதாரணமாக காரியம் இல்லை, எல்லாம் ஆண்டோட சித்தம். நான் அக்காவை பார்க்கணும். ஆமேன். அக்கா இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்குள்ளே மாட்டணும், அந்த மீட்டிங்கில் வரணும். இன்னும் ஆண்டவர் அந்த மீட்டிங்கில் அக்காவுக்கு இன்னும் வல்லமையாக அக்காவுக்குள்ளே இறங்கணும், அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் முன் குறிச்சிட்டார். ஆமேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல உங்களை எல்லாம் நான் மீட் பண்ணி என்னோட சாட்சியை நான் உங்ககிட்ட சொன்னது எனக்கு நான் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிறேன். ஆமேன். அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்று ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் நம்ம ஓகே. அப்படியே நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை மட்டும் மேலே உயர்த்தி, அப்பா உன் பிரசன்னத்தை நாடி நான் வந்திருக்கேன் ஏசப்பா. இந்த கால வேளையில் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ப்ரைஸ் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நாளில் ஆண்டவர் என்னை கூட்டி வந்ததாக நன்றி செலுத்துங்க. ஓ, எத்தனையோ பேர், எத்தனையோ நாள், எத்தனையோ வருஷமா ஆண்டவரே இது நடக்காதா, அது நடக்காதா என்று நான் வந்து ஏசப்பா நான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எந்த இடத்துல நீங்க மகிமையா நிற்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் நிற்கிற. எங்கே 2-3 பேர் அவர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர் மத்தியில் வாசம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. இன்னைக்கு நீங்க என்னென்னலாம் நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு வந்திருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்ற போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பிரசன்ஸ்ல அப்படியே பிரசன்ஸில் ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் தேங்க்ஸ் சொல்லலாமா? ஆண்டவருக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாயடிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அப்படியே நல்லா சொல்லாம உணவு விஷயம். யாரும்
யாரும் அறியாத என்னை, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கரங்களை உயர்த்தி பாடுமா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்ன, என் வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் என்னை யாருமே என்னை புரிஞ்சிக்கல, என்னோட மனசுல என்ன பாரம் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. ஆனா என் கூட இருக்கிற என் உற்றார் உறவினர் மத்தியிலும் என் ஏசப்பா மட்டும்தான் என்னோட என் ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். ஒன்றுமில்லாத என்ன அப்பா, உன் காரியத்தினால இவ்வளோ தூரம் ஆண்டவரே எங்களை நீங்கள் கூட்டி சென்று வந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு ஒரு தாளந்தம் இல்லைனா கூட அப்பா நீங்கள் போதும் ஆண்டவரே. ஆண்டவர் நீங்கள் இருந்த ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே வாய்க்க போனோம் ஏசப்பா. நாங்கள் எது யோசிக்கிறோமோ, எது எங்களுக்கு தேவையோ ஆண்டவரே எல்லாம் நீங்கள் எங்களுக்கு வாய்க்க பண்ணுவீங்க ஏசப்பா. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி 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 நன்றி. Oh Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. Amen. நன்றி Jesus. எல்லா துதிகர மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த சாட்சி பிடிச்சிருந்துச்சு? ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? நம் கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்ம டெய்லரிங் யூனிட்டுக்கு இந்த கதை தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சுருக்கமாக 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு சின்ன பொண்ணு, சரிங்களா, தைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூலில் தைக்க சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்துலலாம் எல்லா ஸ்கூல்லையும் தைக்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த தைச்சிட்டு இருக்கும் போது ஊசி இப்படி வாயில் வச்சுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும் போது ஊசியை முழுங்கிருச்சு அந்த குழந்தை ஊசி முழுங்கி அது போய் குடலில் சொருகி அது இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப மோசமாகி ரொம்ப ஹெல்த்தே கிரிட்டிக்கல் ஆகி அது வீட்டிலையே வச்சுட்டு வாழைப்பழத்தை கொடுத்து ஏதாவது பண்ண அந்த ஊசி வெளியில் வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப வீட்லேயே ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சரியாகாமல் அது இன்ஃபெக்ஷன் ஆகி முத்திருச்சு. ஃபுல்லாக அந்த இன்ஃபெக்ஷன் பரவன உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி, அவங்க கிராமத்துலேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே டாக்டர்ஸ் அட்மிட் பண்ணி உடனே சர்ஜரி பண்ணி அந்த ஊசியை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி சர்ஜரி பண்ணும்போது அந்த சர்ஜரி முடிகிற சமயத்தில் அந்த பிள்ளையோடைய உயிர் பிரிந்து விட்டது என்று சொல்லி டாக்டர் நியூஸ் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாம் கண் கலங்கி கதி கலங்கி எல்லாருக்கும் நியூஸ் எல்லாம் பரவி, அப்பா விவசாயம் பண்ணுற நிறைய பேருக்கு அவர் வேலை போட்டு கொடுக்குறவர். அவரோட நிலத்தில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. ஸ்கேவெஞ்சர்ஸ் நிறைய பேருக்கு அவங்க எம்ப்ளாய் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது அந்த அப்பா அங்கே வெளியில் நின்று முழங்கால் படி போட்டு, என் பிள்ளையோட உயிரை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஊழியத்துக்காக என் பிள்ளைய நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி அழுதுருக்காரு. அங்கே வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்த நிறைய பேர் தங்கத்தில் ஊசி செஞ்சு அவங்களுடைய அவங்க பக்தியில் தங்கத்தில் ஊசி செஞ்சு சர்ச்சில் போய் வச்சு எங்களுடைய எஜமானுடைய பிள்ளையோட
உயிரை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி அழுது கதறி கெஞ்சி அந்த டாக்டர் இவங்க எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ அந்த குழந்தையோட உயிருக்கு ஆசைப்படுற எப்படியாவது மீட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க முகத்துக்காக அந்த டாக்டர் என்ன பண்ணாராம், இன்னும் ஒரு முறை சிபிஆர் செஸ்ட் கம்ப்ரெஷன் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி அந்த பிள்ளையோடைய பாடி எடுத்து வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நாக்கு உள்ள சுருண்டு சிக்கிட்டு இருந்தது குடல்ல. அந்த நாக்கை பிடிச்சி இழுக்கும் போது மறுபடியும் அப்படின்னு உயிர் வந்திருக்கு அந்த குழந்தைக்கு. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. அவங்க வேற யாரும் இல்லை, எங்கள் அம்மா. இன்றைக்கு அதே ஊசின்னு அவங்க எத்தனாவது பேட்ச்? இது 58வது பேட்ச். எத்தனையோ பேருடைய பிழைப்புக்காக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த டெய்லரிங் ஆரம்பித்ததே எங்கள் அம்மா தான். அவங்களுக்கும் டெய்லரிங்க்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அவங்க போய் கற்றுக்கிட்டு அவங்க தான் ஆரம்பித்தது. அவங்க தான் ஃபஸ்ட்டு டீச்சராக இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. அதுக்கப்புறமா ஜெனிஃபர் அக்கா எங்களுடைய குடும்பத்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெனிஃபர் அக்காவை வச்சு நான் இன்னும் நிறைய பேருக்கு டீச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அம்மாவுக்கு கிடச்சிது. இந்த பேட்சில் தான் பாவம் அவங்களால ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல உங்கள் மேலே. பிகாஸ் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது, அந்த பல்லுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. பேச முடியல, அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அவங்க ரொம்ப ஜெபிப்பாங்க வீட்டில் இருந்து. அந்த தரிசனம் பாருங்கள், எந்த விஷயத்தில் மரணம், எந்த விஷயத்தில் முடிந்ததுன்னு தலையெழுத்து இதுதான்ற மாதிரி எழுதி வச்சிருந்ததோ அதே விஷயத்தை கொண்டு அவங்களை இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, மற்றவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு, உயிர் ஊட்டுறதுக்கு, அவங்க பிழைப்பு ஊட்டுறதுக்கு அவங்கள அதே விஷயத்தை கொண்டு ஜெயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தேவன் தான் உங்களுக்கு கூட இந்த டெய்லரிங் கிளாஸ் மூலமாக இடைப்பட்டிருக்காரு. நீங்கள் எங்கே அவமானப்பட்டீங்களோ, அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன், எங்கே அவமானப்பட்டீங்களோ, எங்கே முடிஞ்சிச்சின்னு நினச்சிங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர செய்வார். இன்றைக்கு அவர் கொடுக்குற வார்த்தை தலை நிமிர செய்கிற தேவன். அதனால் பயப்படாமல் நம்பிக்கையோடு இருங்க. அவர் உயிரோடு இருக்கார், அவர் உண்மையுள்ளவர். அவரோட பேர் என்னன்னு கேட்டால் அவர் சொன்னாராம், இருக்கிறேன், அதான் என் பேர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இனியும் இருப்பேன். நான் இருந்தேன், இருக்கிறேன், இனியும் இருப்பேன். அவர் மாறாதவர், அவர் உங்களோட கூட இருக்கிறார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அதாவது நான் சொல்ல விரும்புவது என்ன என்று சொன்னால், நம்ம கற்றுக்கொண்டது எதுவுமே வீணாக போகாது. இப்போ நான் ஒன்றும் ரொம்ப பெருசாக தைக்கல, பட் எனக்காக சுடிதார் தைச்சிருக்கேன். அர்ப்பணாக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் நான் தைச்சி போட்டிருக்கேன் அவளுடைய பர்த்டே டைம்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்திருப்பது ஒரு நோக்கம். போன வாரம் கூட என்னை பார்த்து ஒருத்தர் என்னை ஹர்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, அன்னைக்கே சேர்த்துருக்க வேண்டியது அப்படின்னு. பட் இன்னைய வரைக்கும் உயிரோடு இருந்து கர்த்தாவே உம்முடைய காரியத்தை நான் அறிவிப்பேன்ன்ற மாதிரி கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். இன்னும் அவருடைய ஊழியம் முடிகிற வரைக்கும் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் இனி கற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்படி நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதில் ஒரு போஸ்டையும் கொடுத்துருக்கிறார். ஸோ இது ஒரு பெரிய காரியம். ஆகவே நீங்கள் கற்றுக்கொண்டதே எதையுமே கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், நினைக்காமல் இருக்க மாட்டார். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், பெற்றோரோடும், கூட பிறந்தவர்களோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.